Hello everyone, welcome to Everything in 5 Minutes Angular series. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து காம்பனன்ட்ஸ்னால் என்ன, எப்படி காம்பனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீக் என்னென்னா காம்பனன்ட்ஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிற டாபிக்ஸ். ஓகே, டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு காம்பனண்ட்டோட ஒரு வியூ லாஜிக்கு தான் நம்ம டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். ஸோ டெம்ப்ளேட் அப்படிங்கிறது வந்து ஒரு HTML ஃபைல். எக்ஸாம்பிளுக்கு பை டிஃபால்ட் ஆங்குலர் வந்து ஆப் காம்பனண்ட் HTML வந்து க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ நம்ம இப்போ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக வந்து டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆங்குலர் டேர்ம்ஸில் பார்த்திங்கன்னா பாடி டேக் இல்லை HTML டேக் அதெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம டேரெக்டாக பேஜில் என்ன வேணும் அப்படிங்கிற கண்டென்ட்டை மட்டும்தான் போடுவோம். இம்பார்ட்டன்ட் திங் வந்து டெம்ப்ளேட்டில் ஆங்குலர் வந்து ஸ்கிரிப்ட் டேக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ ஆங்குலரோட ஸ்பெசிஃபிக் காம்பனண்ட்டில் எப்போவுமே ஸ்கிரிப்ட் டேக் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணாலும் அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக வந்து ஆங்குலர் வந்து ஸ்கிரிப்ட் டேக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. நம்ம அடுத்தது டெம்ப்ளேட்டில் வந்து என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா இன்டர்பொலேஷன். ஸோ இன்டர்பொலேஷன் அப்படின்னா என்னென்னா உங்களோட காம்பனண்ட்டோட வேரியபிளை வந்து HTMLோட கண்டென்ட்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பொலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து ஹெடர் காம்பனண்ட் அப்படிங்கிறத வந்து டைரெக்டாக வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ காம்பனண்ட்டில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பை டிஃபால்ட் எல்லாமே பப்ளிக் வேரியபிளாக இருக்கும். நான் இங்கே வந்து ஹெடர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஹெடர் வேரியபிளோட காம்பனண்ட் நான் கொடுக்க போகிறேன். ஹெடர் காம்பனண்ட். ஸோ இந்த ஹெடர் வேல்யூவை வந்து நான் வந்து காம்பனண்ட்டில் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் வந்து HTMLோட கண்டென்ட் டேக்குள்ளே நான் வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணோன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஹெடர் வேல்யூ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து எடுத்துக்கும். ஸோ இதை வந்து அந்த காம்பனண்ட்டோட வேல்யூலேருந்து எடுத்துகிட்டு வரணுன்னா அதோட சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா டபுள் கர்லி பிரேசஸ். ஸோ இதை என்ன பண்ணுன்னா உங்களோட காம்பனண்ட்டோட வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை வந்து இங்கே ஸ்ட்ரிங்காக வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து காம்பனண்ட்டில் என்ன நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ வந்து HTMLல வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் டாட் காம்பனண்ட் டாட் HTML வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து க்ரியேட் பண்ண காம்பனண்ட் தான். ஸோ இது கொஞ்சம் நான் ரீஃபேக்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெம்ப்ளேட்டை டிசைன் பண்ணிட்டோம். அடுத்தது டெம்ப்ளேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ டெம்ப்ளேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷனை நீங்கள் வந்து HTMLல வந்து நீங்கள் வந்து எழுதுறது தான் வந்து டெம்ப்ளேட் ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே வந்து பட்டன் வச்சுருக்கேன் ஆட் அப்படிங்கிறது. இதில் வந்து நான் ஒரு கிளிக் ஈவெண்ட் நான் ட்ரிகர் பண்ணுறேன். இந்த சின்டாக்ஸ் அண்ட் கிளிக் ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் டைப்ஸ் வந்து நம்ம வந்து ஃபர்தராக அப்கமிங் செஷன்ஸில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து நான் எழுதுகிறேன். ஸோ இந்த மெத்தடை வந்து நான் இங்கே வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஒரு கன்சோல் லாக் தான் போடுறேன். அந்த ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். நம்ம இங்கே ஒரு சேஞ்ச் இதில் வந்து டாலர் ஈவெண்ட்டை வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் கன்சோலில் போய் பார்த்தேன்னா இப்போ வந்து நான் ஆட் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட் வந்து எனக்கு ட்ரிகர் ஆகும். அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து பைண்டிங். ஸோ பைண்டிங்கில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சோர்ஸ் டு வியூ, அதாவது காம்பனண்ட்லேருந்து HTMLக்கு நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணுறது வந்து சோர்ஸ் டு வியூ. அதே மாதிரி வியூ டு சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து செகண்ட் பைண்டிங். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன் வே பைண்டிங் தான். அதாவது காம்பனண்ட்லேருந்து HTMLக்கும் இல்லை HTMLலேருந்து காம்பனண்ட்டுக்கும் மட்டும்தான் வந்து நம்ம வந்து டேட்டாவை வந்து பாஸ் பண்ணுவோம். இதே வந்து தேர்ட் டைப்பில் என்னென்னு பார்த்திங்கன்னா 2 வே பைண்டிங். அதாவது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணது தான் வந்து 2 வே பைண்டிங். ஸோ பைண்டிங்கில் 2 மேஜர் டாபிக்ஸ் நம்ம என்ன பார்க்கணுன்னா ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அண்ட் ஈவெண்ட் பைண்டிங்.
அடுத்ததான் நம்ம டைரெக்டாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அண்ட் ஈவெண்ட் பைண்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட். ஸோ இது வந்து சிம்பிளாக என்ன மீனிங்னா எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இனிஷியலாக வந்து நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா திஸ் டாட் அப்படிங்கிறது வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் அந்த காம்பனண்ட்டோட இன்ஸ்டன்ஸோட வேரியபிளாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் டாட் ப்ராடக்ட் டாட் புஷ். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சாம்பிளுக்கு புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் 1. இப்போது இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐட்ரேட் பண்ண போகிறோம். அதாவது எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து ஒரு 10 ப்ராடக்ட் இருந்ததுன்னா அந்த 10 ப்ராடக்ட்டையும் நான் வந்து இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணணும். ஸோ ஆங்குலரில் வந்து இன்பில்ட்டாகவே சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டைரக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து இன்டெப்த்தாக அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். இப்போதைக்கு என்ன பண்ணுறோன்னா அந்த லிஸ்ட்டை வந்து ரிப்பீட்டபுளாக ஃபார்மேட்டாக கொண்டு வரதுக்கு நம்ம ngFor அப்படிங்கிற ஒரு சின்டாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ngFor let product of product list. ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் லெட் i ஈக்குவல் டு இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரோவோட இண்டெக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து நம்ம எங்கே போடணுன்னா நம்ம வந்து லிஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணோம். ஸோ இதை வந்து நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராடக்ட் 1 வந்து காம்பனண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பைண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒன் ஆஃப் தி வே ஆஃப் ப்ராப்பர்ட்டி பைண்டிங். என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணும்போது ஈவெண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ ஈவெண்ட் பைண்டிங். ஸோ ஃபார்ம்லேருந்து டைரெக்டாக வந்து இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ் வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டேன். அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை வந்து நான் வந்து மெத்தடில் அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு இந்த வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன மீனிங்னா ஸோ இந்த இந்த இன்புட்டோட ப்ராடக்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ்லேருந்து அதோட வேல்யூவை வந்து நான் வந்து ஆட் மெத்தடுக்கு நான் பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்னோடய காம்பனண்ட்டில் ஒன்ஸ் நான் அந்த வேல்யூ வந்து வந்ததுக்கப்புறமே என்ன பண்ணணுன்னா என்னோடய ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்து நான் புஷ் பண்ணணும். ஸோ திஸ் டாட் ப்ராடக்ட் லிஸ்ட் டாட் புஷ் ஆஃப் ஈவெண்ட். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி ப்ராடக்ட் 1 அப்படின்னு இருக்குது. நான் இப்போ வந்து ப்ராடக்ட் 2 அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட் பண்ணேன்னா எனக்கு இங்கே ப்ராடக்ட் 2 ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் பைண்டிங். அடுத்தது நம்ம இன்னொரு ஃபீச்சரும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணணுன்னா வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரிமூவ் பண்ணணும் அந்த லிஸ்ட்லேருந்து. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டில் வந்து ப்ராடக்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இதில் நான் ஒரு பட்டன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து delete. ஸோ இப்போது இது ஒவ்வொரு ரோ டெலீஷனாக இருக்கும். அண்டு நம்ம இது வந்து ஸ்டைல் பண்ணிக்கிறோம் கொஞ்சம். இப்போ வந்து நம்ம வந்து லிஸ்ட்டுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து நான் வந்து ஒவ்வொரு பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு மெத்தட் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ ஈவெண்ட் வந்து கிளிக் ஈவெண்ட். இப்போது component.tsல பார்த்திங்கன்னா ரிமூவ் ப்ராடக்ட்டில் வந்து இண்டெக்ஸ் வாங்கிக்கிறேன். ஸோ நம்ம ngForல வந்து இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஐட்ரேட் பண்ணும்போது நார்மல் ஃபார் லூப் மாதிரி அந்த இண்டெக்ஸ். ஸோ இப்போ நான் வந்து எந்த ரோவை நான் கிளிக் பண்ணுறேனோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அதோட இண்டெக்ஸ் வந்து இங்கே எனக்கு பாஸ் ஆகிடும். ஸோ இங்கே பாஸ் ஆனோடனே என்ன பண்ணுறேன்னா அந்த லிஸ்ட்லேருந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இது ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நான் வந்து இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லிஸ்ட்டில் வந்து ப்ராடக்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணேன்னா delete கிளிக் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ ஈவெண்ட் வந்து
வியூவிலேருந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து காம்பனண்ட்டில் வந்து நம்ம வந்து டேட்டா வந்து பாஸ் பண்ணி அங்கே வந்து நம்ம லாஜிக்கலாக வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்றைக்கி எவ்ரிதிங் இன் 5 minutesல டெம்ப்ளேட்ஸ் அண்ட் காம்பனண்ட்ஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷனில் வந்து எப்படி வந்து காம்பனண்ட் அண்ட் டெம்ப்ளேட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டைரக்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம்.